வணக்கம். வெல்கம் டு வெயிலஸ்ட்ரோங்க. புண்ணியம் செய்தவர்கள் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு போக முடியுங்க. மறுபிறவி இல்லாதவர்கள் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு போக முடியும். யமபயம் போக்கக்கூடிய ஸ்தலம். என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி டெம்பிள், ஸ்ரீவாஞ்சியம்ங்க. இந்த கோவில் வந்து கங்கைக்கும் யமதர்மராஜாவும் அனுகிரகம் பெற்ற ஸ்தலம்ங்க. மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மகாவிஷ்ணு வந்து சிவபெருமானிடம் வழிபாடு செய்து மகாலட்சுமி கரம் பிடித்த ஸ்தலம் இது. இது வந்து கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நீங்குங்க. அதே மாதிரி இங்கே வந்து யமபயம் நீக்கக்கூடிய சன்னதி தானேங்க. இந்த கோவிலில் வந்துட்டு கங்கை வந்து குப்த கங்கையாக இருக்காங்க, தீர்த்தம். இந்த குப்த கங்கையில் நீராடிட்டு அங்கே இருக்கிற விநாயகரை கும்பிட்டுட்டு யமதர்மராஜாவும் சித்திரகுப்தரும் ஒரே இடத்துல இருக்காங்க. அந்த யமதர்மராஜாவுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களை ஏஜுக்கு தகுந்த மாதிரி தீபம் ஏற்றி விட்டுட்டு உங்களோட தீபம் ஏற்றும் பொழுது உங்கள் பயம் எல்லாம் நீங்கும். பயம் நீங்கும். எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, ஏதோ நடந்துருமோ அப்படிங்கிற பயம் எல்லாம் நீங்கிருங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் சுயம்புலிங்கமாக இருக்கிற நம்மளோட வாஞ்சிநாத சுவாமியை வெண்ணெய் பிள்ளையாரை வணங்கிட்டு வாஞ்சிநாத சுவாமியை வணங்கும் பொழுது நம்மளோட அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட பித்ரு சாபம், பித்ரு தோஷம் அத்தனையுமே நிவர்த்தி ஆகும். இங்கே போய் நம்ம தர்ப்பணம் பண்ணும்போது நம்மளோட முன்னோர்களுக்கு ஏதாவது நம்ம வந்து ஏதாவது செய்யாமல் இருந்தோம், அவங்களுக்கு ஏதாவது தர்ப்பணம் ஏதாவது செய்யாமல் இருந்தோம், அவங்களுக்கு ஏதாவது பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த கோவிலில் போய் நம்ம பண்ணும் பொழுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த சாபதோஷ நிவர்த்தி ஆகும். எல்லா சாபமும் தோஷங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலங்க. இங்கே வந்து ஒரே கல்லில் வந்து ராகுவும் கேதுவும் இருக்காங்க. சனி பகவான் தனி சன்னதியில் இருக்காருங்க. இந்த வந்து ராகு கேது பரிகார ஸ்தலம். இங்கே கலத்திர தோஷமும் நீங்கிடுங்க. அதே மாதிரி போன் ப்ராப்ளம், நரம்பு பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம், இது எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்தால் போயிடுங்க. இந்த கோயில் வந்து எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம்ங்க. இந்த கோயிலில் யமபயம் போகக்கூடிய ஸ்தலம். இங்கே வந்து சட்டைநாதர், துர்கை, மகிஷாசுரமர்தினி அப்புறம் செய்யும் பொழுது நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சகல தோஷம் நிவர்த்தி ஆயிருங்க. நன்றி, வணக்கம்.